லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழுக்காக பாஜகவினர் உயிரை கூட கொடுப்பார்கள் என்று பாஜகவின் மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழுக்காக அவங்க உயிரை கொடுப்பேன்னு சொல்றது இது சும்மா ஜோக்குன்னு உயிரே கொடுப்போம். அது ஏற்கனவே தமிழுக்கு உயிரை கொடுப்போம்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. தமிழ் உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. தமிழ் கல் தோன்றி எவ்வளவோ 5000 வருடங்களுக்கு முன் தோன்றிய மொழி இது. இன்னைக்கு நேற்று கிடையாது. உங்களுக்கு தெரியலாம் பார்த்துக்கோங்க. எப்போவோ உள்ளது பார்த்துக்கோங்க. தமிழுக்கு யாரும் அழிக்கவும் முடியாது, புதுசாக ஒன்றும் இதுவும் செய்யவும் முடியாது பார்த்துக்கோங்க. இது தமிழ் எப்போவுமே நிலைத்திருக்கும். அதுக்கு தமிழுக்கு இல்லாத இதுவே கிடையாது. சங்க இலக்கியங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பார்த்துக்கோங்க. 17 மேல்கணக்கு கீழ்கணக்குன்னு எந்த மொழிக்குமே இல்லாத சிறப்பு நம் தமிழ் மொழிக்கு உண்டுன்னு உங்களுக்கே நல்லா புரியும் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு மொழியிலையும் எதுவுமே கிடையாது. 1330 திருக்குறள் எந்த மொழியில் இருக்குது? ஒன்றும் கிடையாது. எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ் சங்க இலக்கியங்களை யாராலையும் அழிக்கவும் முடியாது, இனிமேல் உருவாக்கவும் வாய்ப்பும் கிடையாது. கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. சும்மா பேச்சு தான். அவங்களுக்கு உயிரை எப்படி கொடுப்பாங்க? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பேசுகிறவங்க செய்ய மாட்டாங்க மேடம். அவங்களுக்கு பேசாதவங்க செஞ்சுருவாங்க. பேசுகிறவங்க எப்படி செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. சும்மா ஏதாச்சும் அரசியலுக்காக ஆதாயத்துக்காக செய்வாங்க. அவங்களுக்கு பேசுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதான் சொன்னேன் இல்லையா, கட்சிக்கு வந்தால் எல்லாருமே என்ன வேணால் உருட்டலாம். இது ஒன் ஆஃப் த உருட்டு, அவ்வளோதான். பைத்தியாரம் சொல்கிறா நம்ம கேட்கணுமா? என்ன பாப்பா அவன் பைத்தியாரம் சொல்கிறான், நம்ம கேட்கணுமா? நான் எந்த நாட்டில் இருக்கிறோம்? தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ் தான் முக்கியம். பாகிஸ்தானில் இருக்கிற ஹிந்தி முக்கியன்றதுக்கு ஹிந்திக்கும் தமிழுக்கும் என்னங்க இது? ஈஸியாக தமிழ் பேசலாம், ஹிந்தி பேச முடியுமா சொல்லுங்கள்? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் தான் முக்கியம். தமிழ் தான் நம்மளோட பாரம்பரியமே. ஹிந்தி நம்மளோட பாரம்பரியம் கிடையாது. அது அத்தியாவசியம். அதெல்லாம் ஹிந்தின்றதே என்ன? ஹிந்தினா என்ன? நீ யாருன்றது தான் ஹிந்தி. நம்போ அப்படின்னு தான் தமிழ். ஆனால் நம்ம தமிழ் தான் முக்கியமே தவிர ஹிந்தி முக்கியம் இல்லை. ஹிந்தி மொக்க, தமிழ் தான் கெத்து. ஏங்க பாஜகனா என்னங்க? ஃபஸ்ட்டு பாஜகனா என்ன? நம்மளுக்கு தெரிஞ்சதே 2 கட்சி தான். ஒன்று ரெட்டலை, ஒன்று சூரியன். இதுதான் கட்சி. இனிமேலும் அதுதான் இருக்கும், அதுதான் வரும். இதே பாஜக, பிஜிகா, பிஜாக்கா, பீசாக்கா இதெல்லாம் வேஸ்ட்டு தான். நான் அதாவது பாஜக இங்கே வேறுன்றதுக்கு ஆசைப்படுறாங்க பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த ஜென்மத்திலையும் பாஜக வேறு ஒன்ற முடியாதுன்னு கடந்த எம்பி எலெக்ஷன்லேயே நிரூபித்தாங்க. கடந்த எம்பி எலெக்ஷன்லேயே பாஜக நோவேர். அதனால் அதாவது பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் வேறுன்றவே முடியாது. அவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மேலே ரொம்ப வெறுப்பு. அதனால் ஒரு எம்பி சீட்டை கூட இல்லைன்னு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை இது வரைக்கும். உங்களுக்கே தெரியும், நான் ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே அவங்க செய்யவே இல்லை. அவங்க தலைவர்கள் இருக்கிறாங்க, வராங்க, வருவாங்க, போவாங்க. அதனால் தமிழ்நாட்டிற்கு பாஜகவினால் நன்மை ஏதும் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது ஆக்சுவலாக இது ஃபோர்ஸ் பண்ணி வாங்குற மாதிரி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது அவங்களோட விருப்பம். அவங்க என்ன லாங்குவேஜ் வேணும்னு கற்றுக்கிறது அவங்க விருப்பம். அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதை த்ரெட்டன் பண்ணி கற்றுக்க சொல்கிற மாதிரி, ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க விருப்பம். திணிக்காமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கள விட்டுறணும். இப்போ எல்லாருமே தமிழ் தானே மேடம் இது பண்ணுறாங்க. உங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஹிந்தி புதுசாக கற்றுக்கிறதா கற்றுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த மொழியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தாய்மொழி தமிழ் தானே. உங்களுக்கு தாய்மொழி நம்ம அந்த காலத்துலேருந்து தமிழில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பி உடனே ஹிந்தி இது பண்ணால் எப்படியா இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது. உங்களுக்கு தமிழுக்கு தமிழ் தான். ஹிந்திக்காரன் அங்கே போய் தமிழில் ஹிந்திக்காரன்ட்ட போய் பேசினா விடுவானா? உங்களுக்கு அங்கே போய் நம்ம ஹிந்தி தான் பேசி ஆகணும். அதுக்காக ஹிந்தி கற்றுக்கிறனால தப்பு இல்லை. நம்ம நாட்டில் தமிழ் தான். உங்களுக்கு இல்லை மேடம், அவங்க சொல்கிறது எதுவுமே சாத்தியப்படாது மேடம். அவங்களுக்கு அவங்க சொல்கிறது எதுவுமே கரெக்டு கிடையாது. சும்மா சொல்லிட்டு போயிடலாம். செயலுக்கு கொண்டு வரணும்ல. செயல் கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க. அவங்க வேறு ஆதாயத்துக்காக இது செய்வாங்க. அவங்களுக்கு ஏன்னா அடுத்து தேர்தல் வரப்போகுது, தேர்தலுக்காக பண்ணலாம். அவங்களுக்கு மக்கள் அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தானே மக்கள் கஷ்டப்பட போகிறாங்க. அது வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்குங்க. அவங்களுக்கு அதுதான், வேறு ஒன்றுமே சந்தேகம்.
சந்தேகம் தான். அது ஒன்றும் அந்தளவுக்கு சொல்ல முடியல. இங்கே வந்து மீட்டிங் பேசும்போது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேசுகிறாரு. அங்கே போகும்போது அந்த பக்கம் போகும்போது அவங்களுக்கு இதுவாக சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அரசியல்வாதிங்கன்னா எப்படின்னா இருக்கிற இடத்துல நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறாங்க, இங்கே தான் முக்கியம்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட் போய்ட்டோன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு, நம்ம தான் இதுன்னு சொல்லிட்டு அவங்க பற்றி பேசுகிறாங்க. அதாவது மக்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ உங்களை பற்றி நம்ம தமிழரை பற்றி பெருமையாக பேசுகிறது எப்படி ஆகும்? நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஆகும். அப்போ நம்ம உங்கள் மனசில் வந்து இடம் பிடிக்கிறோம். அதே மாதிரி அவங்க அதர் ஸ்டேட்டில் போயிட்டு அவங்கள பற்றி பெருமையாக பேசி அவங்களும் எல்லாம் ஓட்டு சேர்க்கறதுக்கு ஒரு இது. அவங்கவுங்க வேலை ஆகணும்னா அவங்கவுங்க எல்லாமே பண்ணி தாங்க ஆகணும். எனக்கு அது தேவையில்லை. அதனால் எனக்கு நீங்கள் கேட்குறது இன்னும் கொஸ்டின் தான். புரியுங்களா? ஏங்க இனிமேல் உங்கள் கட்சி வந்தால் நம்ம 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 தமிழருக்கு நல்லது நடக்கும், அது நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதை நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதெல்லாம் என்னங்க பாஜகன்றது என்ன? தமிழேசனா என்ன? தமிழன், உழைப்பாளி, இதுதான் நம்மளுக்கு மெயின். நான் இல்லை, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் தாத்தா இல்லை, அவருடைய அப்பா கூட சரி இதுதான் சொல்லுவாங்க. எல்லாரும் கட்சியில் தேர்தலில் வர வரைக்கும் தான் எல்லாருமே சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இதுவும் ஒன்று தான். இல்லை நான் படிக்கும்போதே வந்து நான் வந்து 1962 போனேன். அப்போவே வந்து இஷ்டப்பட்டா படிக்கலான்னு தான் சொன்னாங்க. இஷ்டப்பட்டா தான் படிக்கணும்னு வந்து கட்டாயமாக மொழின்னு இப்போ வந்து இப்போ உள்ள அவர் என்ன தர்மேந்திர பிரசாத்தா, ஆமாம் அப்போ அவர் வந்து மஸ்ட்டு அப்படி, அதாவது 3 மொழியில் சொல்கிறாரு அவர். எந்த லாங்குவேஜ்லாம் படிச்சுக்கொண்டு சொல்கிறாரு. ஆனால் ஹிந்தி வந்து சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது தான் பார்த்துக்குது. புதுசாக வந்து ஹிந்தி வந்து இதுவும் வரல, சமஸ்கிருதத்தினுடைய ஆணிவேர் தான். அதுலேருந்து தான் வந்தது தமிழ். அதுலேருந்து தான் வந்து ஹிந்தி. சமஸ்கிருதத்தை அவங்க ஆதரிக்கிறாங்க, அதனால் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு. ஹிந்தி வந்து கட்டாயம்லாம் திணிக்கிறாங்க. ஆனால் ஹிந்தி படித்தா தான் இங்கே இன்றைக்கி ரயில்வே தொழிலாளர்கள் பாருங்கள், இன்றைக்கி வட இந்திய தொழிலாளர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5% கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வட இந்தியா, அதாவது ஹிந்தி வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் ஆக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். மேடம் தெரிஞ்சு தான் மேடம் ஏதாவது ஒரு வழி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும், அதுக்காக அவங்க பண்ணுவாங்க. நமக்கு அதில் வந்து ஆதாயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க சொல்கிறதோட சொல்லிட்டு போயிடும். வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வேணும் ஹிந்தி? ஹிந்தி படித்து நீ எங்கே போகிற? இங்கிலீஷ் படித்தாலும் ஏதோ ஓரளவுக்கு எல்லா இடத்துக்கும் போகலாம், இந்தியாவுக்குள்ளே போகலாம், அவ்வளோதான். வேண்டாம், தேவையில்லை தான். அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டேன், சந்தேகம் சொல்லிட்டேன் முதல்லையே. சந்தேகம் அது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம தமிழ் மொழியை விட்டு இன்னொரு மொழி கற்றுக்கணும்னா ஒரு 4 மொழி தெரிஞ்சு வச்சுங்க, அவன் வந்து 4 மொழிக்கு 4 ஆளுக்கு சமம். ஒரு 4 மொழி தெரிஞ்சா அவன் 4 ஆளுக்கு சமம். ஒரு மொழி தான் ஒரு ஆளுக்கு சமம். மொழி கற்றுக்கிட்டு ஒன்றும் அது ஒன்றும் இல்லை, அது கற்றுக்கலாம். வெளியே போகிறோம், ஈஸியாக பேசலாம், அதுதானே உண்மை.